எனக்கு இந்த சாந்தி முகூர்த்தம் வேண்டாம்ப்பா. அப்போ நீ அந்த மூடத்தனத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கியா? அப்பா, நான் நம்புறேன்னு நம்பலையோ அது முக்கியம் இல்லப்பா. அம்மா நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கையை நான் காயப்படுத்த விரும்பல. ஏண்டா அப்ப 6 மாசம் வரைக்கும் சாந்தி முகூர்த்தமே வேணாங்கிறியா? ஆமா, என் சந்தோஷத்துக்காக உங்க உயிர் விஷயத்துல நான் எதுக்குப்பா தேவையில்லாம விஷ பறிச்சு எடுக்கணும்? அப்படியே நீங்க என்ன வற்புறுத்தி அமிச்சாலும் அம்மா வெளியில அழுதுட்டு இருக்கும்போது நாங்க மட்டும் எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க? டேய், அதுக்கு இல்லடா, கல்யாணம் ஆகி சின்னஞ்சிருசுங்க 6 மாசம் வரைக்கும் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட்டுட்டு நீங்க படுற வேதனைய அதை பார்த்துக்கிட்டு அந்த அதிர்ச்சியில நான் செத்து போயிடுவேன்டா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்னப்பா 6 மாசம் தானே, எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலன்னு நினைச்சுக்கிறேன். இல்ல அர்ச்சனா இன்னும் அவங்க அம்மா வீட்லயே இருக்கிறான்னு நினைச்சுக்கிறேன். அவ்வளவுதானே? அப்போ இதான் உன் முடிவா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க விருப்பப்படி எனக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்து அதனால உங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா வாழ்நாள் பூரா என் மனசாட்சியை ஊர்த்திட்டே இருக்கும். அதை விட ஒரு 6 மாசம் தள்ளி வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. செல்வம், நான் சொல்றேன். வேணாம்ப்பா, தயவு செய்து இன்னொரு 6 மாசத்துக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க. 6 மாசம் கழிச்சு அம்மா சொல்ற மாதிரி பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அர்ச்சனா வீட்லயும் விஷயத்த சொல்லுங்க. சொன்ன மாதிரியே தந்திரம் பண்ணி அர்ச்சனாவுடைய சாந்தி முகூர்த்தத்தையே தடுத்து நிறுத்திட்டியே. நீ உண்மையிலேயே பொம்பளை சாணிக்கிண்டாமா. இப்போவாவது உங்க அம்மாவுடைய சாமர்த்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்க. ஆமாமா, நான் கூட இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள என்னத்தை செஞ்சு சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்த போறியோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீ கில்லாடிமா, சுலபமா காரியத்தை இப்படி சாதிச்சிட்டியே. என்னமோ மாய மந்திரம் போட போறியான்னு கேட்டியே. மந்திரம் போட்டிருந்தா கூட அது இவ்ளோ சீக்கிரம் பலன் தந்திருக்காது. ஆனா என்னுடைய தந்திரத்துக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு பாத்தியா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஜோசியக்காரன் நான் சொன்னதை விட நல்லாவே நடிச்சான். ஜோசியக்காரன் போட்ட போட்ல அந்த பாக்கியம் ஆடி போய் ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்த சாந்தி முகூர்த்தத்தையே தள்ளி வச்சிடுச்சுனா அப்பா, உண்மையாவே அது பெரிய விஷயம்தாம்மா. வேற என்ன பண்ணிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது. நேரடியா தாலி சென்டிமெண்ட்ல கைய வச்ச பாரு, அதுதான்மா ஹைலைட்டே. ஐயோ, எப்படிமா இந்த மாதிரி ஒரு ஐடியா உனக்கு வந்துச்சு? ஜெயந்தி, பொம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்களுக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுப்பாங்க, உயிரா இருப்பாங்க. அதுல ஒண்ணு தாலி கொடி, இன்னொன்னு தொப்புள் கொடி. அர்ச்சனாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தொப்புள் கொடி உறவு வந்துடக்கூடாதுன்னு தான் அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிச்சேன். எனக்கு தாலி கொடி தான் ஞாபகத்துக்கு வந்தது. தான் தாலிக்கு ஒரு ஆபத்துன்னா அதை காப்பாத்திக்க பொம்பளை எதை வேணாலும் துணிஞ்சு செய்வா. அதனாலதான் ஜோசியக்கார மூலமா பாகியத்தோட தாலிக்கு ஆபத்துன்னு சொல்ல வச்சேன். எப்படியோமா இந்த விஷயத்தை வெற்றிகரமா முடிச்சிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் பரிகாரம்னு ஒண்ணு செஞ்சு மறுபடியும் இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துடலான்னு ரூட்டை கிளியர் பண்ணி வச்சிருக்கியே, அது எதுக்கு? ஒரேடியா 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கலாம்ல. நாம இந்த விஷயத்துல அப்படி அவசரப்படக்கூடாது. மெல்ல மெல்ல தான் காய நகர்த்தணும். இல்லைன்னா நம்ம 2 பேரும் இந்த ஆட்டத்துல தோத்து போயிடுவோம். இப்ப என்ன, கடைசி 2 நாளுக்குள்ள சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்தின மாதிரி இன்னும் 6 மாசம் டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள ஏதாவது செஞ்சு அர்ச்சனாவை வாழ வெட்டி ஆக்கிட மாட்டேன். இது உன்னால முடியுமா? எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கேம்மா. சிக்கலா? என்னடி சொல்ற? நீ ஒரு ஜோசியக்காரனை வச்சு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வச்சுட்ட. ஆனா இந்த விஷயம் என் மாமியாக்காருக்கு தெரிஞ்சா அவ சும்மா இருக்க மாட்டாளே. அவ தான் ஜோசியம் ஜாதகம்னு கரை கண்டவளாச்சே. அவ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வேற ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போனா என்ன பண்றது? நீ சொல்றது சரிதான். உன் மாமியார்காரி இருக்கா பாரு, கண்டிப்பா இத செய்வா. அவ அப்படி ஒரு ஜோசிக்காரனை தேடி போகாம இருக்க நீதான் ஏதாவது வழி பண்ணணும். அம்மா,
என்னம்மா சொல்ற? என் மாமியா கரையை நான் எப்படிம்மா தடுக்க முடியும்? உன்னால முடியும்டி. அத நீ செய்யற. செஞ்சுதான் ஆகணும். என்னம்மா ஜெயந்தி, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா. அம்மா, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து முறையா சாந்தி முகூர்த்தத்துக்கு நாம போய் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கணும். ஆனா அவங்க தான் நீங்க இங்க வர வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம்னு சொன்னதுனால நாம போகாம இருந்துட்டோம். எல்லாமே சரியா நடந்துதான்னு விசாரிக்கிறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அப்பதான் இந்த விஷயம் தெரிஞ்சது. அத்தை, நம்ம அர்ச்சனாவுடைய ஜாதகம் சரியில்லையா? பொண்ணு மாப்பிள்ள ஒண்ணு சேர்ந்தா மாப்பிள்ளையுடைய அப்பா உயிருக்கே ஆபத்தான். தான் தாலி பாக்கியத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த அம்மா 6 மாசம் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வச்சிருக்காங்களாம். கேட்கறதுக்கே வேதனையா இருக்கு. அர்ச்சனாவுடைய ஜாதகம் தான் சரியில்லையா, இல்ல அவர் ருதுவான நேரம் தான் சரியில்லையான்னு ஒரே குழப்பமா இருக்கு. எந்த ஜோசியக்கார அப்படி சொன்னா? என் வயித்துல பிறந்த மகாலட்சுமி அர்ச்சனா. அவ போற இடம் குடிசையா இருந்தா கூட மாளிகை ஆயிடும்னு எல்லா ஜோசியக்காரனும் என்கிட்ட சொல்லியிருக்கான். இந்த பொம்பளை வேணும்னே என் பொண்ணு மேல பழி போடுறதுக்காக இப்படி எல்லாம் பண்றா. ஆமாத்த, ஒண்ணு அந்த ஜோசியக்காரன் தப்பா சொல்லிருக்கணும், இல்லனா இவங்க ஜாதகத்தை தப்பா கொடுத்திருக்கணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும். அதான் உண்மை. என்னம்மா நீ? இவ தான் ஏதோ கற்பனையில பேசுறனா நீயும் சரின்னு சொல்ற? யாராவது இப்படியெல்லாம் கூடவா செய்வாங்க? அந்த பொம்பளை செய்வாடா. எல்லாத்துக்கும் துணிஞ்சவாவ. ஜோசியம் போய் பார்த்தேன்னு சொல்றது கூட போய் தான். வேணும்னு அந்த பொம்பளை இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன சிவகாமி பேசுற? நமக்கு எப்படி நம்ம அர்ச்சனா முக்கியமோ அதே மாதிரி அந்த அம்மாக்கு மாப்பிள்ளை முக்கியம். அப்படி இருக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு சேர்றத அவங்க எதுக்காக தடுக்க போறாங்க? அதுல அவங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபமா? மக செத்தா கூட பரவாயில்ல, மருமக தாலியா இருக்கணும்னு நினைக்கிற பொம்பளைங்க அவ. மக சந்தோஷத்தை விட அர்ச்சனாவோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவ. ஆமா மாமா, அத்தை சொல்றது கரெக்டா தான் இருக்கும். மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கணும்னு அந்த அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம எல்லார்கிட்டயும் சமரசமால போயிருக்கணும். அர்ச்சனா வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்திருந்தா தன்னோட பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிருப்பாங்களா? அட நீ என்னம்மா, அது நடந்து முடிஞ்சு போன கதை. மறுபடியும் அதையே பேசிக்கிட்டு நாம தான் எல்லாத்தையும் பேசி சமரசம் பண்ணி தானே பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சோம். சரி மாமா, அதை விடுங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ள வந்து இங்க ஒரு நாள் தங்கினதுக்கே அந்த அம்மா இங்க வந்து என்னெல்லாம் ரகலை பண்ணாங்கன்னு கவனிச்சிங்களா? என் பையனை அனுப்பி வைங்க, என் பையனை அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்களே தவிர பொண்ணையும் பையனையும் அனுப்பி வைங்கன்னு வாய் தவறி கூட சொல்லலையே. அப்பவே அந்த அம்மாவுக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததே தவிர சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் துளி கூட கிடையாது. ஆமாங்க, இவ சொல்றதா சரின்னு எனக்கும் தோணுது. ஏய், என்ன நீயே எதையோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? ஐயோ, நான் எதுவும் கற்பனையா இல்லாததெல்லாம் சொல்லலங்க. அந்த அம்மா நடந்துகிட்ட முறைய வச்சு பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்க கூடாதுங்கிற சந்தேகத்துல தான் சொன்னேன். பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்காக அந்த அம்மா திட்டம் போட்டு ஜோசிய நாடகம் ஆடுறாங்களோன்னு தோணுது. நாடகம் அவங்க போடுறாங்களா இல்ல நீ போடுறியா? இங்க பார், நீ தானே இந்த கல்யாணத்தை முன்ன ஏற்பாடு செஞ்ச. இப்போ சம்பந்தி அம்மாவை பத்தி நீயே குறை சொல்ற? ஆமாங்க, அது உண்மைதான். கல்யாண ஏற்பாட்டை நான் தான் செஞ்சேன். ஆனா அந்த அம்மா இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணம் அத்தை தான். அத்தைய பழி வாங்கறதுக்காகத்தான் அந்த அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க. ஏது? என்ன பழி வாங்கறதுக்காக அப்படி எல்லாம் பண்றாளா? என்ன சொல்ற நீ? சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க அத்தை. ஆரம்ப நாள்ல இருந்தே நீங்க அந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்கல. மறு வீட்டுக்கும் பொண்ணு போய் கூப்பிடல. மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையும் சரியா கவனிக்கல. மறு வீட்டுக்கு வந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்பாம நாள் கடத்துனீங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு வந்து பெரிய ரகலை பண்ணி தானே பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போனாங்க. இப்படி ஆரம்பத்துல இருந்தே நீங்க அவங்கள மதிக்கலங்கிற கோவத்துல தான்
அவங்க இப்படி மாறிட்டாங்க. உங்களை பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு அர்ச்சனாவுடைய வாழ்க்கையில விளையாடுறாங்க. அப்போ அந்த பொம்பளை எந்த தப்பும் பண்ணல, நான் தான் எல்லா தப்பும் பண்றேன். வழக்கம் போல நான் தான் தப்பு பண்றேன் நீ சொல்றியா, இல்ல இங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்களா? சிவகாமி, இப்ப எதுக்காக அனாவசியமா கோவப்படுற? இப்ப நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீயா இல்ல அந்த அம்மாவாங்கிறது முக்கியம் இல்ல. நமக்கு வேண்டியது நம்ம பொண்ணு மாப்பிளையும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதுதான் முக்கியம். அதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இது வரைக்கும் எத்தனையோ ஜோசியர்களை பார்த்து தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் தெரிவிச்சேன். யாருமே முன்ன பின்ன மாத்தி சொல்லவே இல்ல. 10 பொருத்தமும் அமோகமா இருக்கு, புத்திர பாக்கியம் நல்லா இருக்கு, யாருக்கு எந்த கண்டமும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப நான் பார்த்த ஜோசியர்லாம் பொய்யா, இல்ல இந்த பொம்பளை பார்த்த ஜோசியர் பொய்யா? எனக்கு தெரிஞ்சாகணுங்க. அதானே விஷயம். அதை தெளிவுபடுத்திட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஒண்ணு பண்ணுவாங்க, நான் பார்த்த ஜோசியரும் வேணாம், அந்த பொம்பளை பார்த்த ஜோசியரும் வேணாம். பொதுவா ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுப்போம், அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஐயோ, இது நடந்தா நாம மாட்டிக்குவோமே, இப்ப என்ன பண்றது? அம்மா சொல்றது கரெக்ட்பா, அப்படியே பண்ணுவோம். அத்தை, இன்னும் 100 ஜோசியரை போய் பார்த்தாலும் 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு கண்டம்லாம் ஒண்ணும் இல்ல, சாந்தி முகூர்த்தத்தை உடனே வச்சுக்கலான்னு சொன்னாலும் அந்த அம்மா வேற ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சு சாந்தி முகூர்த்தத்தை நடக்க விடாம பண்ணிடுவாங்க. ஜெயந்தி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. இல்லைங்க, எனக்கு என்னவோ ஜெயந்தி சொல்றதா சரின்னு தோணுது. அந்த பொம்பளைக்கு தான் நம்ம பொண்ணை வாழ வச்சு பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லையே. சிவகாமி, இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. நாம மட்டும் பேசி பிரயோஜனம் இல்ல, அவங்க வீட்லயும் போய் பேசணும். அந்த பொம்பளைகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அந்த அம்மா கிட்ட யார் பேச சொல்றாங்க? அந்த வீட்ல பெரியவர் நாராயணன் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் பேசுவோம். அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நாம ஒரு முடிவுக்கு வருவோம். ஆமாம்மா, அப்பா சொல்றதும் சரிதான். நாம போய் மாப்பிள்ளையோட பெரியப்பாட்ட பேசி பார்ப்போம். என்னமோ செஞ்சு தொலைங்க, எனக்கு வேண்டியது என் பொண்ணு சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். ஐயோ, செல்வம் நல்ல பையன், அர்ச்சனாவும் நல்ல பொண்ணு. இவங்க 2 பேர் வாழ்க்கையிலும் கடவுள் ஏன் தான் இப்படி விளையாடுறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு கல்யாணத்தில் இவ்வளவு சோதனையை நான் பார்த்ததே இல்லை. ஆமா சம்பந்தி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துருது. என்ன செய்யறதுனே புரியல. விடுங்க சம்பந்தி, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதை விட இனிமே நடக்க போறது என்னங்கிறத பேசி முடிவு பண்ணுவோம். இனிமே நடக்க போறது என்ன? செல்வத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் தான். என்னன்னு அப்படி பாக்குறீங்க? என்ன அந்த ஜோசியக்காரன் என் உயிருக்கு தானே ஆபத்துன்னு சொன்னா? என் உயிரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. செல்வம் எனக்கு சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால இன்னைக்கு ராத்திரியே 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். டேய், இது எடுத்தோம் கவுத்தோம் முடிவெடுக்கிற விஷயம் இல்ல. எதுக்காக நாங்க கூடி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நீ கொஞ்சம் சும்மா இரு. ஆமா, ஒண்ணு கூடி பேசுறதுக்கு என்ன இது காவேரி கர்நாடகா தண்ணீர் பிரச்சனையா? டேய், விளையாட்டுத்தனமா பேசாதே. இது உன் உயிர் பிரச்சனை. அட என்னன்னு நீங்களும் பாக்கியம் மாதிரி 10ஆம் பசலித்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லா கல்யாணமும் தான் 4 நட்சத்திரம் ஜோசியம் பார்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் என்ன நீண்ட ஆயுளோட சௌக்கியமா இருக்காங்களா? இல்ல இதெல்லாம் பார்க்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க மட்டும் அல்பாயுஸ்ல போயிடுறாங்களா? இல்ல இவ்வளவு ஏன், சமீபத்துல திருப்பதியில ஒரு ஜோடிக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச கையோட கீழே இறங்கும் போதே மாப்பிளக்காரன் செத்து போயிட்டான். அவங்களுக்கு 4 நட்சத்திரம் பார்த்து தானே ஒரு ஜோசியக்காரன் 4 குடிச்சு கொடுத்துருப்பான். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அவன் சொல்லியிருப்பான்ல. அதெல்லாம் எந்த ஜோசியக்காரனையும் தெளிவா சொல்ல முடியாது, எல்லாம் கடவுள் போட்ட விதி. இதெல்லாம் யார் சாவும் யார் கையிலும் இல்ல. இதெல்லாம் ஜோசியக்காரனால கணிச்சு சொல்ல முடியுமா இருந்தா அவன் தெய்வமா இருப்பான்ல. சும்மா நான் செத்துருவேன் அது இதுன்னு சொல்லிட்டு சின்னஞ்சரசுங்களோட சாந்தி முத்தத்தை தள்ளி போடாம அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பாருங்க. டேய்,
கொஞ்ச நேரம் பேசாம இருடா. இது உன் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டியோட பூவும் பொட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது புரியாம புத்திசாலி மாதிரி பேசுற. அப்பா ஆமாப்பா, உங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு அம்மா பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு எதுக்குப்பா சாந்தி முகூர்த்தம்லாம்? அம்மா சொல்ற மாதிரி ஒரு 6 மாசம் தள்ளி போட்டுடலாம். அம்மாவை தவிக்க விட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாதுப்பா. சம்பந்தி, உங்க முடிவை சொல்லுங்க. அது எப்படிங்க நாங்க முடிவு எடுக்க முடியும்? நாங்களும் ஒரு ஜோசியரை பார்த்தோம், நீங்களும் ஒரு ஜோசியரை பார்த்தீங்க. எங்க ஜோசியர் சொல்லாத ஒரு விஷயத்த உங்க ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதனால 2 பேருக்கும் பொதுவான ஒரு ஜோசியரை பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி முடிவு எடுப்போம். இல்ல இதெல்லாம் சரியா வருமா? ஏன் ஏன் சரியா வராது? இல்லங்க, செல்வத்தோட அம்மா போய் ஜோசியரை பார்த்துதான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நாம மறுபடியும் போய் ஜோசியரை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இது சரிப்பட்டு வருமாங்க? அதனால என்ன, இந்த ஜோசியரும் முன்ன சொன்ன ஜோசியர் மாதிரி தோஷம் இருக்கு, கண்டம் இருக்கு, அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுன்னு சொன்னா ஒரு 6 மாசம் தள்ளி வைப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து வச்சிட வேண்டியதுதானே. மாப்பிள்ள சொல்றதுல எனக்கு முழு சம்மதம். வாங்க எல்லாருமா போய் வேற ஜோசியக்காரனை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு வந்துருவோம். டேய் பூங்காவனா, போதுண்டா. செல்வம், நீ என்னப்பா சொல்ற?